ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நிச்சயதார்த்தம் விழா, என்கேஜ்மெண்ட் செர்மனி, நிச்சயதார்த்தம் விழா அழைப்பிதம், நல்ல அருமையான ஒரு டாபிக். இதெல்லாம் ஒரு பாடமா நிச்சயமாகவே பைபிள் சொல்லிதான் உலகத்துக்கு தெரியும் என்பது குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். அதனால நிச்சயதார்த்தம் விழா அழைப்பிதம், என்கேஜ்மெண்ட் செர்மனி, நல்ல ஒரு பாடம். எனக்கு அருமையானவில்லை, நாளுக்கு கூட விசேஷமாக கத்த நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. நிறைய பேர் இந்த இன்விடேஷன் கார்டுல சில பேர் போடுவாங்க பாருங்க, பரலோகத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று இங்க இருக்கிற கார்டுல சொல்லுவாங்க. அது எந்த அளவுல உண்மை என்று நான் சொல்ல இயலாது. ஏதா பரலோகத்துல நிச்சயிக்கப்படுவதில்லை, பரலோகத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்டு நாம் இந்த பூமியில பிறக்கிறோம். பட் இந்த இடத்துல நாம் தேடி குணசாலையான பெண் யார் என்று கண்டுபிடித்து ஜெபித்து அதை வண்ணமாகவே நாம் செயல்படுகிறோம். நிச்சயதார்த்தம் என்ற வார்த்தை என்றால் என்ன? நிச்சயதார்த்தம், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், முத்திரை போடுதல், ஒன்றை உரிமையாக்கு கொள்ளுவது. பூமியில் நிச்சயதார்த்தம் பரலோகத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, அல்லது பரலோகம் கல்யாணத்தை ஞாபகப்படுத்துகிறது. இந்த நிச்சயதார்த்தமும் ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுவதும் ஒன்றாகவே அதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரோடு கூட இணைப்பு, ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு ஏற்பாடு, ஒரு அக்ரிமெண்ட், நான் உங்களோட பிள்ளை அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். எனக்கு அருமையானவில்லை, நல்ல அருமையான ஒரு வார்த்தைகளை பைபிள் என்ன சொல்லுகிறது, பைபிள்ல யாரெல்லாம் நிச்சயதார்த்தம் செஞ்சிருக்கிறாங்க, அது மூலமாக என்ன நன்மைகள் நமக்கு உண்டாகிறது என்பதை குறித்து சில வாக்கியங்களை கற்றுக்கொண்டு கத்த நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், இவைகள் எல்லாமே யோசேப்பும் மரியாளும் இருவருமாக திருமணமாவதற்கு முன்னதாக நிச்சயிக்கப்பட்டதாக அந்த வாக்கியம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் இயேசுவுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது என்று அழகாக பைபிள் நமக்கு எடுத்து வருகிறத பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 27ஆம் வசனத்துல, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தேவனாலே அனுப்பப்பட்டான் தேவதூதன். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் கூட சொல்லப்படுது, யோசேப்புக்கு நியமிக்கப்படுதல், என்கேஜ்மெண்ட். இப்போ அந்த நிச்சயதார்த்தம் யோசேப்புக்கு நடந்தது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக நடந்தது. அதுக்கு பிற்பாடுதான், இயேசு பிறந்த பிற்பாடுதான் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தார்கள். பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்றால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையாக நல்ல ஒரு ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்து மணவாளன், கிறிஸ்து சபையாகிய நாம் மணவாட்டிகளா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இன்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று
நான் பயந்து இருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இன்னும் ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்துவின் சபையின் விசுவாசிகளாகிய நான் கற்புள்ள ஒரு கன்னிகையாக ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் பயம் பக்தியாக ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருக்கென்று நியமிக்கப்பட்ட பிற்பாடு அவருக்காகவே நீங்கள் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே அப்போஸ்தலர் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த நியமிப்புதலை குறித்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஓசையா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல, உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் எனக்காக நியமித்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் அருமையான இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். சோரம் போனார்கள், தேவனை விட்டு போனார்கள், விக்கிர ஆராதனை செய்தார்கள், மரத்தோடு கல்லோடு உபச்சாரம் செய்தார்கள் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். பட் அப்படிப்பட்ட தவறுகள் நீங்க செய்யக்கூடாது, நான் உங்களை நித்திய விவாகத்துக்கென்று உங்களை நான் நியமித்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் அருமையாக ஓசையா 2ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கிறோம். அற்புதமாக மலாக்கி புஸ்தகத்துல கூட வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல மலாக்கி மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அவர் நித்திய உடன்படிக்கையாக விவாகத்துக்கு உன் இளவயதின் மனைவிக்கு நீ துரோகம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். நிச்சயிக்கப்படுதல். அன்றைக்கு தேவன் ஆதாம் ஏவாள் இருவருமாக உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனத்தில் உருவாக்கினார். 15-16 ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நல்ல ஆலோசனை சொன்னார். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் தந்திரமாக பிசாசான வந்து ஏவாள் இடத்துல பேசி ஆதாமையும் ஏவாளையும் இருவருமாக பாவத்துக்குள்ளாக்கி உலகமே பாவத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக்கி தேவனை விட்டு போகிற அளவுல செய்து விட்டான் சாத்தான். ஆகவே அவ்வண்ணமாகவே நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் என்று நான் பயந்திருக்கிறேன். ஒரே புருஷனாகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நீங்க கற்புள்ள கன்னிகையாக உங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்து சபை விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கூட நியமிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை விட்டு தூர போகாதபடிக்கு தேவனுக்காக எடுத்த தீர்மானத்துல நிச்சயிக்கப்பட்ட நாம், நிர்ணயிக்கப்பட்ட நாம், தீர்மானிக்கப்பட்ட நாம், முத்திரை போடப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. நாமளும் பயபக்தியாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வருவதற்கு தாமதம் இல்லை. துரிதமான கடைசி நாட்கள்ல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆயத்தமா இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் சில வாக்கியங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றா தெரியும். இந்த அதிகாரத்தில் அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க செல்ல வேண்டும் என்று அருமையான எலியாசார் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியாசார் மூலமாக ஆண்டவர் அற்புதமாக ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார். அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 56 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்க. 56 முதல் சில வாக்கியங்கள் வசனம் பாருங்க, அற்புதமா இருக்கும் பாருங்க. 56ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழிக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்து, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாகிய பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று வாழ்த்தினார்கள். அற்புதமா இருக்கு பாருங்க வாழ்த்துதல்.
7 வரையும் நீங்க வாசிக்கலாம். 67 வசனங்கள் வரையும் நீங்கள் கவனிங்க. வாசித்துட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழிக்காரன் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லா லாகாய் லாகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணி வெளியிலே போயிருந்து தான் கண்கள் ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தான் கண்கள் ஏறெடுத்து ஈசாக்க கண்ட பொழுது ஊழிக்காரனை நோக்கி, அங்கே வெளியில நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர் தான் என் எஜமான் என்று வேலைக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டால். ஊழிக்காரன் தான் செய்த சகல காரியங்களும் ஈசாக்குக்கு விபரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தான் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அற்புதமான வேத வாக்கியம். நீங்கள் இதை படிக்கணும் கட்டாயம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல ஒரு ஒரு அந்த அனுப்புதல், ஒரு அனுமதி வாங்கி கொண்டு போறார் எலியேசர். அவர் என்ன விரும்புகிறாரோ ஆவணமாகவே, நான் இந்த கிணற்றாண்டுல போய் தண்ணி கேட்கணும். இந்த கிணற்றாண்டு யார் வருகிறாங்களோ அந்த பெண்மணி தான், நீங்க குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் நாங்கள் தண்ணீர் வார்க்கிறோம் என்று சொல்லுகிற பெண்ணு தான் என்று சொல்லி. ஆனா எதிர்பார்க்காத வண்ணமாக அற்புதமாக ரெபெக்காள் அந்த கிணற்றாண்டு வருகிறாங்க. கொஞ்சம் தண்ணிக்கு தாகத்துக்கு தண்ணி குடின்னு சொன்ன உடனே, நீங்களும் குடிங்க, ஒட்டகங்களும் குடிங்கன்னு சொல்லி வார்க்கிறாங்க. அருமையாக அந்த ஒட்டகங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு கூட அல்லது 3 மாதத்துக்கு தண்ணி குடிக்காம அந்த தண்ணி சேமித்து வைத்துக் கொள்ளும். அந்த அளவுல நிறைய தண்ணி குடிக்கும். ஆனா அவ்வளோ தண்ணியும் அந்த பெண்மணி ஆனவள் ஊற்றுகிறாள். ஒட்டகங்கள் குடித்தது. எலியாசாரும் தன்னோடு இருக்கிற வேலைக்காரர்களை குடித்தார்கள். அற்புதமாக நீங்க யாருன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே இன்னாருடைய மகள்னு சொன்ன உடனே, நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த கன்னிகையா இருந்தாலாம். பாருங்க வசனம் 16ஆம் வசனத்துல அற்புதமா இருக்கும் பாருங்க. 16ஆம் வசனத்துல, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷன் அறியாத கன்னிகையுமாய் இருந்தால், அவள் துறவின் இறங்கி தான் கொடுத்த நெருப்பி கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது எலியாசார் கேட்கிறாரு, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. நிறைய கொடுக்குறாங்க. கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் கொடுத்தாங்க. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. வேதனை, அதாவது பாடுபட்டால் ஒளிய ஆளுகை செய்ய முடியாதுன்ற வார்த்தையின்படி அந்த இடத்துல கஷ்டப்பட்டாதான் நம்முடைய இஷ்டத்துக்கு எல்லாமே கிடைக்கும். கஷ்டப்படாம எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வண்ணமாகவே நோ பெயின் நோ கெயின். நல்ல அருமையான ஒரு பெண்மணி நிச்சயிக்கப்படுகிற அந்த நிச்சயதார்த்த எலியாசாரே அங்கே முடிச்சார். இன்னைக்கெல்லாம் பெண்களான நகை வாங்குறாங்க. அந்த காலத்துல பைபிள் பிரகாரம் பெண்களுக்கு ஆண்கள் கிஃப்ட் கொடுத்து அழைத்து வருகிற காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே வேலை செய்தல் கஷ்டம்தான், பட் இஷ்டம். நோ பெயின் நோ கெயின். வார்த்தைகள் பாருங்க. அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11 முதல் 22 வசனங்களில அந்த அம்மா, அந்த ரெபெக்காள் கஷ்டப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களில அற்புதமாக, ஒரு நிமிஷம் தயவுசெய்து. ஆகவே இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அற்புதமா இருக்கு இல்லைங்களா? ஆகவே ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும், ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்று தேவன் அழகாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்தார். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது என்று சொல்லி அற்புதமாக அந்த அதிகாரம் நமக்கு அழகான ஆலோசனை சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்ல ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அவள் குணசாலி, முத்துக்களை பார்க்கிலும் அவள் நற்குணம், விலையேற பெற்றவள்,
புருஷன் நம்புகிறான், பிள்ளைகள் புகுற்றுகிறார்கள், வேலைக்காரர்கள் படி அளக்கிறார், வயலை விசாரிக்கிறாள், வேலை செய்கிறாள், அவருடைய விளக்கு அணையாது இருக்கிறது, இருட்டோடு எழுந்து வேலை செய்கிறாள், தான் புருஷனுக்கு தீமை அல்ல நன்மை செய்கிறாள், தான் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறாள். இப்படி அந்த பிள்ளைகள் எழுந்து, உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, உங்களை போல தாய் இல்லை. புருஷன் எழும்பி, உன்னை போல மனைவி இல்லை, உலகத்தில் எத்தனையோ பெண்கள் உண்டு, புகுச்சி ஆக்கே. சௌந்தரியமும் மஞ்சனும் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவருடைய கிரி ஜனங்கள் எத்தனை பேரு அந்த பெண்மணியை வாழ்த்துகிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அருமையாக நம்பிக்கொள்ளவளாய், கோல்டை விட, பிளான்டினை விட, வைடூரியத்தை விட அவ்வளவு குணசாலி, அவ்வளவு விளையாட பெற்றவள், புருஷன் பிள்ளைகள் நம்பத்தக்கவர்கள், புகழ்ச்சிக்குரியவள், கனத்துக்குரியவள், ஒழுக்கம். அவள் நாவுல போதனை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு போதிக்கிறார், கணவனுக்கு சேவை செய்கிறார், வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறார், நன்மை செய்கிறார். எவ்வளவு அற்புதமாக இந்த வார்த்தை. எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நிச்சயிக்கப்படுதல் என்றால் ரொம்ப அற்புதமாக நாம் கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கோம். இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று அவரோடு கூட இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ரட்சகர், இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர், நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களுக்கா சாபங்களுக்கா மரித்து உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்யும் பொழுது நாம் அவரோடு கூட ஒப்பந்தமாக்குறோம். அவனமாகவே இந்த திருமணம் செய்வதற்கு முன்னதாக நிச்சயிக்கப்படுதல், பரிசுத்த விவாகத்திற்கு முன்னதாகவே இருவருமாக ஒப்பந்தம் உரிமையாக்கிக் கொள்வது, உடன்படிக்கை செய்து கொள்வது என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு கிப்டாக மனைவி ஒரு கிப்ட். ஆதியாகமம் 22 அதிகாரம் 24 அதிகாரம் 22 23 அவங்க இலவசமா கிப்ட் கொடுக்குறாங்க பாருங்க. வேலை செஞ்சாதான் கிப்ட், வேலை செய்யலன்னா கிப்ட் கிடைக்காது. அடுத்தபடியாக வாழ்த்தினார்கள். 60ஆம் வசனத்துல கோடா கோடி ஆக்கே பெருகவாயாக்கு என்று வாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஆறுதல். 67ஆம் வசனத்துல மனைவி ஒரு ஆறுதல். எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆதியாகமம் 24 67ஆம் வசனத்துல ஈசாக்கு தான் தாய்க்கா கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். மனைவின்னு சொன்னா ஒரு ஆறுதல். ஒரு தாய் சாணத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறுதல். இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதல் அல்ல, அலறுதல தான் இருக்கிறாங்க. மனைவியை கண்டா அலறாங்க சில பேர், மனைவியை கண்டா பயப்படுறாங்க சில பேர். ஐயோ ராட்சசியா, நிறைய பேர் சொல்றாங்க. கணவன் பக்தியா இருந்தா மனைவி ராட்சசியா இருப்பா, மனைவி பக்தியா இருந்தா கணவன் பிசாசியா இருப்பா. இவங்க 2 பேரும் பக்தியா இருந்தா பிள்ளைங்க குட்டி சாத்தானுங்களா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க குடும்பம். ஆனா குடும்பமே ஒரு பக்தியா இருந்தா பரலோகமே ஒரு குட்டி பரலோகமாக வீடு விளங்கும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக நியமிக்கப்படுகிறோம்? அந்த நியமித்ததில் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கல்யாண நாள். அந்த நாளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நமக்கு நிச்சயிக்கப்படுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய கிறிஸ்து வருகிறார். கல்யாண நாள், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளில நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆண்களுக்கும் நல்ல ஒரு போதனை தான் இருக்கு இல்லைங்களா? ஆறுதலாக 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில புருஷர்கள் கீழ்ப்படியாது இருந்தால் மனைவிகளுடைய பயம் பக்தியினாலே நடக்கினாலே அவள் ரட்சிக்கப்படுவார்கள். அவங்களுடைய அலங்காரம் அழியாததா இருக்கணும். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாக்கிய அந்த குணம் இருதயத்துல மறைந்திருக்கிறது, அதுவே அலங்காரம். இப்படியே பூர்வத்துல பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்தார்கள். எதனால? கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு பக்தியாக, விசுவாசம் உள்ள தாயாக. அவனமாகவே சாரால் ஆபிரகாம் ஆண்டவன் என்று கூப்பிட்டாளாம். சாரால் 7ஆம் வசனத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் 7ஆம் வசனத்துல அப்படியே 6ஆம் வசனத்துல அந்தபடியே சாரால் ஆபிரகாம் ஆண்டவன் என்று
சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத இருப்பில்லானால் அவருக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. என் ஆண்டவனே, ஓ மை லார்ட் என்று கூப்பிட்டாங்களாம் சாராள் ஆபிரகாம். கணவனை மனைவி லார்ட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள், நீ என்ன பெரிய லார்டு லபுக்கா? கணவனை பார்த்து சொல்றாங்க, யோ என்ன லார்டு லபுக்கா, நீ வாய முடியா? எத்தனையோ பேர் பார்த்து இருக்கிறோம். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. நம்ம கிறிஸ்துவலாகிய நாம் கிறிஸ்துவை கனப்படுத்தின வண்ணமாக ஒரு புருஷனை கனவீனப்படுத்தினால், கீழ்ப்படியாம இருந்தால், அவர்களுக்கு பயம் பக்தியா இல்லாத இருந்தால், ஆனா பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறாய், கிறிஸ்து சபைக்கு நீ கனவீனமா இருக்கிற, இடரலா இருக்கிறாய், சத்தியத்துக்கு நீ இடரலா இருக்கிறாய். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்கள் முடிய அருமையா சொல்லப்படுகிற வார்த்தை, ஒருவருக்கு ஒரு தேவ பக்தியா இருங்க. அதோடு கூட கீழே சொல்லப்படுகிற வார்த்தை, மனைவியானவள் கணவன் இடத்துல பயபக்தியா இருக்க கடவாளாம். என்னங்க இது? எவ்வளவு வார்த்தை சொல்ல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை திட்டுறது, கணவனை திட்டுறது, நீ லார்டு லபுக்கா, சாரால் மை லார்ட் என்று சொல்லி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களாம். வண்ணமாகவே நாம் கிறிஸ்துவ சபையின் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் ரோல் மாடலாக, முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துக்கு நாம் வழங்க வேண்டும். இந்த உலகத்துக்கே ஒரு ரோல் மாடல் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு கிறிஸ்டியனிட்டி, ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி தான் உலகத்துக்கு நாம் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற நான் பார்க்கிறோம். ஆண்களுக்கு கூட அப்படிதான் இருக்கணும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63 முதல் 67 வசனங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில நீங்கள் அன்பு கூறுங்க, பகைக்காதீங்க. கிறிஸ்து சபையை போஷிப்பது போல நீங்களும் உங்களை சரீரமாக்கிய உங்களை மனைவியை நேசிங்க, போசிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. பெற்றோர்களுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். குடும்பங்களில் 2 பேரும் தியானம் பண்ணணும். ஈசாக்கு ஜெபிக்கிறவரா இருந்தார், நீங்களும் ஜெபிக்கிறவளா இருக்கணும். மனைவிக்காக ஜெபிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? 1 பேதுரு 3:7 அந்தபடியே புருஷர்களை மனைவியானவள் பலவீனமான மண்பாண்டமா இருக்கிறபடினால உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் செய்யுங்கள், அன்பு கூறுங்கள், போசியுங்கள், செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்கள், அவர்களை நேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அருமையாக கோல்டு, பொண்ணு இவைகளெல்லாம் எலியேசர் ரெபேக்காலுக்கு கொடுத்தாங்க. இவைகளெல்லாம் ஒன்று அன்பு குறிக்கிறது, கிஃப்டை குறிக்கிறது, நிச்சயத்தை குறிக்கிறது. இவைகளெல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டார்களாம். எவ்வளவு அற்புதமாக ஒரு அதிகாரம், ஒரு ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ரட்சிப்பு, இவைகளை குறித்து ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19, சங்கீதம் 19 7ஆம் வசனத்துல பரிசுத்த வாழ்க்கை குறித்தும் அதிகாரத்தை குறித்தும் ரட்சிப்பு குறித்தும் இந்த கோல்டை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயதார்த்தம், கணவன் மனைவி எப்படியாக வாழ வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சும் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லறையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நிச்சயிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தவறான வழியில கடந்து செல்லக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது, அசுசி படக்கூடாது. விவாகம் கனமுள்ளதாய், நிச்சயிக்கப்படுதல் இனிமேட்டு நிச்சயிக்கப்பட்டாயிற்று, நம்ம கணவன் மனைவிதான் என்று தவறான நடக்க நடத்துவார்கள். தேவனுக்கு அது அருவருப்பானது. பைபிளும் அதை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பயந்து இருக்க வேண்டும், பக்தி உள்ளவளா இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவளா இருக்க வேண்டும், ஞானத்தின் பிள்ளைகளா வாழ வேண்டும். தேவனுக்காக நாம் பக்தி வைராக்கியமா வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயதார்த்தம், விழா, அழைப்பிதம், என்கேஜ்மெண்ட், சர்மனி. ஆகவே இந்த என்கேஜ்மெண்ட்ல நமக்கு ஞாபகம் வருகிறது எது என்றால், நித்திய விவாகம் ஒன்று உண்டு. பிதாவாகிய தேவன் நியமித்திருக்கிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். மணவாட்டி ஆகிய கிறிஸ்து சபையார் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வருகிறது. அந்த நாள்ல நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று இந்த நிச்சயதார்த்தம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகினால ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். அதை நாம் ஆயத்தப்படுவோம், ஆயத்தமா இருப்போம். கிறிஸ்துவோடு கூட நாம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்துல, ஜெபத்துல, பரிசுத்தத்துல உத்தமமாக, நேர்மையாக தேவனுக்காக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.